நீங்க இவங்களை கூட்டிட்டு வந்து கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்க நம்ம குடும்பத்துல உட்கார வைக்கணும்னு நினைக்கிறீங்க. அது நடக்கவே நடக்காதுங்க. இன்னும் என்னங்க? ஐயோ, நான் சொல்றது கேளு. அவன் கொஞ்ச நேரம் எனக்கு டைம் கொடு, நான் பேசி. மூஞ்ச பாரு கெஞ்சிட்டு இருக்கான். என்ன வார்த்தைக்கு வார்த்தை ஓடி போனவன வந்து ரோட்ல நின்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க? இதுக்கு மேல ஒரு வார்த்தை என்ன பத்தி தப்பா பேசுனீங்க, மரியாதை கெட்டுரும். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. லிமிட் மீறி வார்த்தை விட்டா திரும்ப நான் பேசுவேன். அதுக்கப்புறம் அது உங்களுக்கு தான் அசிங்கம். பரவாயில்லையா? திட்டு, இன்னும் கொஞ்சம் நல்லா திட்டு, அப்பயாவது புத்தி வரட்டும். ஏய், நான் உன்கிட்ட ஏதாவது பேசினேனா? என்ன பத்தி பேசினா நான் கேட்பேன். என்ன பத்தி பேசுறதுக்கு தகுதி யாருக்குமே கிடையாது. இங்க பாரு, முதல்ல நீ என் கடையில வேலை செய்யறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. உன்னை எப்படி வெளியே அனுப்பலான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் தாண்டி இப்ப உன் அம்மாவை வச்சு சென்டிமெண்ட்னு டிராமா எல்லாம் கிரியேட் பண்ணி இந்த குடும்பத்தோட சேரலாம் நீ நினைக்கிற. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஆஹா, அது எப்படி? நான் நினைக்காததெல்லாம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்க மனசுல என்ன கடவுள்னு நினைப்பா? இங்க பாருங்க, அந்த கடையும் உங்களோடது இல்ல, இந்த ஊரும் உங்களோடது இல்ல. யார் எங்க இருக்கணும்னு அந்த ஆண்டவன் முடிவு பண்ணுவான். இல்ல தெரியாம தான் கேக்குறேன். யாரும் வேண்டானதானே நான் ஒதுங்கி வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப வந்து ஏன் கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஹேய், நாங்க என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம்? நீதான் எங்க இருந்தோ இங்க வந்து இந்த ஊர்ல உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்க. டேய், என்னடா இது? நான் என்ன உங்க வீட்டு வாசப்படிக்கு வந்து நின்னா? உங்க புருஷன் தான் என் வீட்டு வாசப்படிக்கு வந்து அவர் அம்மாவை வா வான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இது ஒரு தடவை இல்ல, 3வது தடவை நீங்க எல்லாரும் வந்து நிக்கிறீங்க. பாத்தீங்களா? இதுக்குதான் சொன்னேன். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இவ இப்படி பேசுறானா அதுக்கு ஒட்டுமொத்த காரணமே இதோ நிக்கிறாங்களே உங்க அம்மா. இவங்கதான். இப்படி ஒரு அம்மா உங்களுக்கு தேவையா? மொத்தமா தூக்கி போட்டுட்டு வருவீங்கன்னு பார்த்தா என்ன மதிக்காதவங்க கிட்ட என்ன அடிச்ச உதச்சன்னு தேவையில்லாத ஏதேதோ கதை விட்டுட்டு இருக்கீங்க. அவங்க குடுக்கற பென்ஷன் காசுக்காக வாயை பொழந்துக்கிட்டு இங்க அசிங்கப்பட்டு நின்னுட்டு இருக்கீங்க. நான் ஒன்னும் அதுக்காகலாம் வரல. போதுங்க. காசு வேணும்னா என்கிட்ட கேட்க வேண்டியதானே? ஐயோ லாவண்யா, தயவு செஞ்சு மானத்தை வாங்காத. நான் அதுக்காக இங்க வரல. அம்மாவை கூட்டிட்டு போகணும் தான் வந்தேன். அப்படி நீங்க உங்க அம்மாவை கண்டிப்பா கூட்டிட்டு வரணும்னு அப்படி யோசிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, என் வீட்டுல உங்களுக்கு இடம் கிடையாது.